எழுதி கொண்டிருந்தேன். இங்கு தலைப்பை பார்த்தபோது குருநாம மகிமை என்றிருந்தது. ஆகா, என்ன பொருத்தமாக இருக்கிறது குருவின் நாமம், இந்த மந்திரம். நீங்கள் இப்பொழுது ஆச்சரியப்படக்கூடும் அல்லது ஆசையுடன் என்னிடமிருந்து கேட்க உட்கார்ந்திருக்க கூடும். அங்கே தீட்சணியமாக காதுகளை தீட்டிக்கொண்டு அவர் என்ன சொன்னார்? என்னுடைய பெயரை சொல் என்று சொன்னார். அவ்வளவுதான். என்னுடைய பெயரை சொல் என்றவுடன் அவருடைய பெயர் என்ன? ராம் சூரத்குமார் என்பதுதானே. ஆகவே நான் அவரை ராம் சூரத்குமார் என்று சொன்னால் போதும் அல்லவா என்று கேட்டேன். உடனே அவர் ஒரு கரெக்ஷன் கொடுத்தார், ஒரு திருத்தம் கொடுத்தார். இல்லை இல்லை, யோகிராம் சூரத்குமார் என்று சொல்ல வேண்டும் என்றார். நான் அப்படியே கைகூப்பி வணங்கிவிட்டு அதை இன்று வரை சொல்லி வருகிறேன். நீங்கள் எல்லோரும் பலன் பெறும் பொழுது நிச்சயமாக நான் இந்த பலனை கண்டவன் தான். இதையெல்லாம் இருந்தாலும் கூட இந்த சஞ்சலம் நிறைந்த விஞ்ஞானம் படித்த ஒரு மாணவனுக்கு எழுகின்ற சந்தேகம் போல எனக்கு பல நாள் கழித்து ஒரு சந்தேகம் எழுந்தது. என்ன இது? ஓம் நமச்சிவாய என்று கேட்டிருக்கிறோம். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம் என்று பாடிவிட்டு போயிருக்கிறார். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நலம் தரும் சொல் எது என்று தேடிக்கொண்டிருந்தேன், இப்போது அதை கண்டுபிடித்து விட்டேன், அது நாராயணா என்னும் நாமம்தான் என்று அவர்களெல்லாம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நமோ நாராயண, ஓம் நமச்சிவாய என்றெல்லாம் சொல்லாமல் இவர் ஏதோ தன் பெயரை சொல்லிவிட்டாரே ஒரு மந்திரமாக என்கின்ற ஒரு சந்தேகம் கொஞ்ச நாள் கழித்து என் மனதிலே எழுந்தது. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், இந்த முறை ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் நான் இங்கே அவருடைய அறையிலே உட்கார்ந்திருந்த போது அவர் என்ன சொன்னார் என்பது ஒவ்வொரு முறையும் நான் சொல்லும் போது அவர் இதற்கு முன்னால் நான் அமெரிக்காவுக்கு போவதற்காக நானும் என் மனைவியும் அங்கே உட்கார்ந்திருந்தோம். அவர் சொன்னார், ஏதோ உறவினர்கள் சொல்வது போல, நீ அமெரிக்காவுக்கு போனவுடன் அங்கே போய் லாஸ் ஏஞ்சல்ஸிலே இறங்கியவுடன் எனக்கு ஒரு கடிதம் போடு என்றார். ஏதோ உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள், நீ அங்கே போனவுடன் எனக்கு ஒரு கடிதம் எழுதப்பா, மறந்து விடாதே என்று சொல்வார்கள். சாமி அவர்கள் சொன்னவுடன் எனக்கு என்ன என்று எனக்கு அதனுடைய மகிமையும் புரியவில்லை. எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நம்ப மாட்டீர்கள், நாங்கள் ஏறின முதலிலே சென்னையிலிருந்து ஏறின பிளேன் பறந்தது கொஞ்ச தூரம், திரும்பி வந்தது பின்னால் அது அங்கே போடப்பட்டது, தகராறு என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் எங்களுக்கு ஒன்றும் ஆபத்து கிடையாது. இதை போல ஒவ்வொரு இடத்திலும் பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் அங்கே அமெரிக்காவை சென்றடையும் வரை. ஆகவே நாங்கள் செய்த முதல் காரியம், அங்கே போனவுடன் அந்த கடிதத்தை எழுதி சுவாமி அவர்களுக்கு வணக்கம் செய்து, நாங்கள் ஐயா பத்திரமாக வந்து சேர்ந்தோம், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தன. அவருக்கு முன்கூட்டியே பல விஷயங்கள் தெரிகின்றன. என்னுடைய பலகீனங்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிந்து நீ இப்படி செய்வாய் என்று இவரிடம் சொன்னார். நான் அப்படியே செய்யும்படியான ஒரு அபாக்கியம் ஏற்பட்டது. அப்போதுதான் உணர்ந்து கொண்டேன், எப்படிப்பட்ட ஒரு மனித உருவத்திலே ஒரு மகான் இருக்கிறார், ஒரு தெய்வம் இருக்கிறது. நீங்கள் கேட்கக்கூடும், அங்கே எப்படி இதற்கு அவர் பதில் சொன்னார்? யோகிராம் சூரத்குமார் என்று அவருடைய பெயரையே சொல்லுகிறோமே என்கின்ற ஒரு சந்தேகம் இருந்த பொழுது, ஏன் ஓம் நமோ நமச்சிவாய ஜெயராம் என்றெல்லாம் சொல்லவில்லை, நமக்கு அதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கவில்லை என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது, அங்கே ஒரு பெண்மணிக்கு சொல்கின்ற மூலமாக, நீங்கள் எல்லோரும் இங்கே பாடுகிறீர்கள், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார், யோகிராம் சூரத்குமார் ஜெயகுருராயா என்று பாடுகிறீர்கள். அப்பொழுது இந்த யோகிராம் சூரத்குமார் என்று சொல்லும் பொழுது அது இந்த பிச்சைக்காரனை அடைவதில்லை, அது நேரே என்னுடைய தந்தைக்கு போகிறது என்று சொன்னார். என்னுடைய மயிர் செலுத்து விட்டது. நண்பர்களே, இதுதான் அது எங்கே போகிறதோ அது ஒரு மூலாதாரத்துடன் இந்த உலகிலே காணும் மாபெரும் சக்தியுடன் இணைந்து விடுகிறது. அந்த மாபெரும் சக்தியாக நாம் பார்க்கின்ற வடிவிலே இந்த மகான் இருக்கிறார். பாருங்கள், தரிசனம் கிடைத்தால் பாருங்கள், இல்லாவிட்டால் மந்திரத்தை சொல்லி நீங்கள் நல்ல எல்லா நலங்களையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வணக்கம். மொமெண்டா கொடுத்துட்டு இந்த வாலண்டியர்ஸ் கேப்டன் பகவான் யோகிராம் சூரத்குமார் பேரில் ஆசிரமம் வைத்திருக்கின்ற ராம்ஜி ஆசிரமத்தை நடத்தி வருகின்ற அன்னை ஓம் பிரகாஷ் யோகினி அவர்களுக்கு சுவாமி சச்சிதானந்தஜி மகராஜ் அவர்கள் மந்திராலயத்தின் சார்பாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் இந்த மொமெண்டோவை கொடுக்கின்றார். இலக்கிய செல்வர் குமரியானந்தன் அவர்கள், குமரி மண்ணிலே பிறந்த குமரியானந்தன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் வெளியூருக்கு செல்ல இருப்பதால் அவர்கள் பேச இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றவர்கள். அவர்கள் ஒரு கூட்டம் நடத்துகின்ற போது திருவண்ணாமலையிலே திருவாளர் ஆறுமுக பாண்டியன் அவர்கள் தலைமையிலே கூட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது
சுவாமியே அவருடைய கூட்டத்திற்கு சென்று ஆசீர்வாதம் செய்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்காக பல டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைமை படத்தை கொடுத்து அவர்கள் வேலை செய்தார்கள். அந்த ஒவ்வொரு இந்த வாலண்டியர்ஸுக்கும் சுவாமி சச்சியானந்த சுவாமி அவர்கள் அந்த மெமண்டோவை கொடுப்பார்கள். ஃபீமேல் வாலண்டியர்ஸ் ராஜேஸ்வரி அம்மாள். ராஜேஸ்வரி அம்மாள். அடுத்தது என்கொயரி அண்ட் ரிசப்ஷன் பை விஜய் ஆனந்த். எலக்ட்ரிக்கல் சர்க்குணம். அடுத்து டைனிங் கனகவேல் ராஜன். அடுத்து கிச்சன் மாசானமுத்து. கிச்சன் ஸ்டோர் ரூம் ராஜு. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் மனோகரன். டிரான்ஸ்போர்ட் ராதாகிருஷ்ணன். நம்பூதிரிஸ் வெல்ஃபேர் ஸ்ரீராம் ஸ்ரீ சுந்தரம். டெக்கரேஷன் முத்துசாமி. பப்ளிக் ஹெல்த் முருகதாஸ். மெடிக்கல் டாக்டர் நாச்சியப்பன். ஜெனரல் ஆனந்தராஜன். ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் தின்னப்பன். அடுத்தபடியாக இலக்கிய செல்வர் குமரியானந்தன் அவர்கள் பகவானுடைய தீட்சை, பகவானுடைய பார்வை, அவர்களுடைய செய்கை, அவருடைய செயல்கள் அத்தனையும் பற்றி பேசுவார்கள். அவருடைய பேச்சை கேட்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பார்கள். அது பெரும் பாக்கியம். அவரும் பகவானுடைய பெரிய பக்தர் என்பதை கூறிக்கொள்கின்றேன். ஒரு காலத்தில் எனக்கு அரசியலுக்கு அவர் தலைவராக இருந்தார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரசியலை தூக்கி தூர அறிவதற்கும் அவர்தான், இந்த ஆன்மீகத்திற்கு உள்ளே நுழைவதற்கும் அவர்தான் ஒரு முக்கிய கருவியாக இருந்தார் என்பதையும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.